பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் இன்னும் சில மாதங்களில் ஆட்சி காலமே நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பு 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். வேண்டாம், எங்களுக்கு இந்த வேலையே வேண்டாம். மன உளைச்சல் குடும்பமே செத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளை விட்டுட்டு ரோட்ல திரிகிறோம். என்னன்னு கேட்க ஆள் இல்ல. வந்து ரோட்ல போய் நாங்க சந்திச்சு வேண்டாம் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு போங்கிற முடிவுக்கு தான் இன்னைக்கு வந்தோம். அதையும் எங்களை சந்திக்க விடாம தடுக்கிறாங்க போலீஸ் அராஜகம். முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காரு. உங்களை பார்க்க வந்தாரா? வல்ல 10 நாளா நாங்க படும் மன உளைச்சல்ல இருக்கோம். முடியும் முடியாது. படிப்படியா செய்யறோம். இந்த 5 வருஷமா எங்களை ஏமாத்திட்டாரு. 20,000 30,000 தனியார் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் போச்சு. நம்பி எங்க வாழ்க்கையே பாழா போயிருச்சு. எங்களுக்கு இந்த வருஷமும் திரும்பி வராது. வாழ்க்கையும் நம்ம திரும்பி கிடைக்காது. நாங்களும் நம்பி ஏமாந்துட்டோம். நேற்று முதல்வரு கல்வி அமைச்சர் சொல்றாங்க, உயர்மட்ட அதிகாரிகிட்ட பேசி அவங்கள்ட்ட கருத்து வாங்கியிருக்கோம். முதல்வரோட தெரிவிக்கிறோம். சாத்தியக்கூறுகள் இருந்தால் செய்யப்படுங்கிறாங்க. 4 வருஷமா தேர்தல் அறிக்கை அப்புறம் எப்படி தயார் பண்ணாங்க? எங்க பாவத்தில் ஏன் அப்படி பண்றாங்க?